இந்த நாளின் அனுதின தியானத்திற்கான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்துவன் கைக்கும் என்னை தப்புவியும். இதற்கு ஆங்கிலத்தில் தலைப்பாக நான் சொல்லுகிற காரியம், காட் ரெஸ்கியூ மீ. சத்துருக்களிலிருந்து அவருடைய கைக்கு நாம் தப்புவிக்கப்படும் போதுதான் நாம் பாதுகாப்பாக வாழ முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய கரத்தில் ஒன்றுமில்லை. நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நாட்கள், நம்முடைய வருஷங்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள் அனைத்தையும் அவர்தான் குறித்து நம்முடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்துக்குள்ளாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும்போது சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை, தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்மை நிரம்பி வழிய பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆனபடியினால் தான் சத்துருக்களின் கைக்கு என்னை தப்புவிக்க, துன்பப்படுத்துவர்களுடைய கைக்கு தப்புவிக்க சங்கீதக்காரன் அந்த இடத்துல காலங்களை குறித்து பேசும்போது அவருடைய காலங்கள் ஒவ்வொன்றும் அவர் ஆற்றடியனாக இருக்கும்போதும், மிருகங்கள் இடத்திலும், அவர் ஒரு ராஜாவான போது அது சத்துருக்கள் இடத்திலும் அவர் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியதாய், தன்னுடைய ஆடுகளையும் தன்னுடைய மக்களையும் பாதுகாக்க அது அவருடைய கரத்திலே அவர் ஜெபித்து கொடுத்ததினாலே என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி தாவீது அங்கே தேவனால் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்களை நாம் கையாள முடியாது. நம்முடைய காலங்களை கர்த்தர் கையாளுகிறார். கர்த்தரிடத்திலே கொடுப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமென்.